Hello friends, இந்த வீடியோல embroidery for kids class 1 தான் பார்க்க போறோம். இதுல embroidery தேவையான மெட்டீரியல் சொல்லிருக்கேன். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ அப்பதான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா embroidery frame. embroidery frameல size 6 இல்லனா 7 இந்த ரெண்டு சைஸ்ல ஏதாச்சும் ஒரு சைஸ் வந்து நீங்க வாங்கிக்கலாம். சோ இதுதான் வந்து ஐடியல் சைஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பென் அண்ட் சிசர்ஸ். இப்போ சிசர் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பே இல்லாத சிசர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ வெறும் த்ரெட் கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேக்ஸ் கிரையான். ஸோ கிரையான்ஸ்லேயே வந்து வேக்ஸ் கிரையான்ஸ்ன்னு விற்கிது. ஸோ அது வந்து நீங்கள் வாங்குங்க. ஒரு பேசிக் 12 கலர்ஸ் இருந்தால் போதும். இது அரௌண்ட் 20 rupees வரும். ஸோ நம்ம எம்ப்ராய்டரி வந்துட்டு கலர் பண்ணிட்டு அதுக்கு மேலே தான் வந்து எம்ப்ராய்டரி போட போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த கிரையான். ஸோ இந்த எம்ப்ராய்டரி வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருக்க போகுது. ஸோ வேக்ஸ் கிரையான் மட்டும் மறக்காமல் பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி த்ரெட்ஸ். ஸோ உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அது வாங்கிக்கலாம். ஸோ உங்களோட சாய்ஸ் தான் அது. நெக்ஸ்ட் வந்து எம்ப்ராய்டரி நீடில்ஸ். எம்ப்ராய்டரி நீடில்ஸ்ன்னு கேட்டால் இந்த மாதிரி கொடுப்பாங்க. இதில் வந்து எல்லா சைஸுமே அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சைஸ் 8 சொல்லிட்டு கேட்டு வாங்குங்க. அதுதான் நம்ம எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து காட்டன் ஃபேப்ரிக். இந்த காட்டன் ஃபேப்ரிக்கை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்புறம் அயன் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம வேக்ஸ் கிரையானை வந்து ட்ரா பண்ணி நம்ம அயன் பண்ணுவோம். ஸோ அதுக்காக நம்ம ஆல்ரெடி கிளாத்தை வந்து வாஷ் பண்ணிட்டு அயன் பண்ணி நான் வச்சிருக்கேன். ஸோ சின்ன ஒரு ஃபேப்ரிக் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்துட்டு பேப்பர் அண்ட் கார்பன் ஷீட். இது ரெண்டுமே நமக்கு தேவைப்படும். ஸோ எதுக்கு இந்த பேப்பர் அண்ட் கார்பன் ஷீட்னா நம்ம பேப்பரில் வந்து ட்ரா பண்ணிட்டு இந்த கார்பன் ஷீட்டை வச்சு நம்ம ஃபேப்ரிக்கில் வந்து ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆல்ரெடி ஏதாவது ஒரு புக்கில் இருந்து டிசைன் ட்ரேஸ் பண்ணணுன்னாலும் ட்ரேசிங் பேப்பரை வச்சு நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோதான் வந்து எம்ப்ராய்டரி மெட்டீரியல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி டிசைனை ட்ரா பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஃபேப்ரிக்கில் ட்ரேஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.